ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, அதுவும் என் கையால பண்ண போறேன். எல்லாம் பயந்துராதீங்க, எனக்கு தெரியாது. எங்க ரெண்டாவது வதனை சொல்லி கொடுக்க நான் பண்ண போறேங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மட்டன் பிரியாணி பண்றேன். அதுவும் இவ்வளவு பெரிய ஸ்டவ்ல இவ்வளவு பெரிய டபரால பண்றேன். எப்படி வரப்போதோ தெரியல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பத்த வைக்கணும். தெரியலங்க திறக்கிறதுக்கு. ஐயோ, எப்படி திறக்கணும்? எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? கல்லு காந்திச்சு நெய் ஊத்துறேன். டபராவா தோசை ஊத்துற ஞாபகத்திலே சொல்லிட்டு இருக்கிறேங்க. காலையில தோசை ஊத்தணுமா? இதே கரண்டிலே நெய் எண்ணெய் ஊற்றுவா. ஏன் நான் உக்காந்துட்டு இருக்கிறேன்னா, நம்மளால நின்று குனிஞ்சுட்டோம்லாம் செய்ய முடியாது. இப்படி ஒரு சின்ன சேர் போட்டு உக்காந்துன்னு செஞ்சா எவ்வளவு ஈஸியா இருக்கும். ஊத்தியாச்சு. இப்ப எண்ணெயும் நெய்யும் காயட்டும். இப்ப பிரியாணி மசாலா போடணுமா? எண்ணெய் காஞ்சிச்சா? ஃபுல்லா போட்டுருவா. என்னென்ன போட்டேன்னு சொல்லவே இல்ல. அது பிரியாணி மசாலா, வெறும் பிரியாணி மசாலா. அப்படியே எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்ன பண்ணணும்? முதல்ல சொல்லியிருந்தா ஹெல்மெட் போட்டு இருந்துக்கலாமே. பச்சை மிளகா சரி. நான்வெஜ்னாவே எங்க ரெண்டு வதனிங்களுமே சூப்பரா பண்ணுவாங்க. இதுலயே எங்க மூணாவது வதனா சூப்பரா பண்ணுவாங்க. எங்க தெரியுங்களா? அவங்க வீட்டுல மட்டும். அங்க செய்வாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இங்க வந்து பண்ணுவாங்க, அதேதான் பண்ணுவாங்களே. ஆனா ஏதோ ஒரு ஃபால்ட் வந்துரும். அது என்னன்னே தெரியலங்க. எல்லாரும் வந்து நான்வெஜ் செஞ்சாவே எங்க வீட்டுல 4 மணி இல்ல 5 மணி அதுக்குள்ளே சாப்பிடுவோம். கண்டிப்பா போட்டுருவா. வெடிச்சிடாதா? பாத்தீங்களா? நாத்தனார் கொடுமை பாருங்க. எப்பயுமே எங்க வதனிங்க 3 பேர் ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்களே செஞ்சு அவங்களே சாப்பிடுவாங்க. ஒரு முறையாச்சும் நீ செஞ்சு கொடுத்துருக்கியான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு இவ்வளவு பேருக்கு சமைக்க வராதுங்க. எனக்கு 2 பேருக்கு சமைத்தே கஷ்டம். இதுல இத்தனை பேருக்கு சமைக்கணும்னா கஷ்டம் இல்ல. இன்னைக்கு அது நிறைவேற போகுது. இத்தனை பேருக்கு என் கையால மட்டன் பிரியாணியே செஞ்சு தர போறேன். நான் சொல்லி கொடுத்து. ஆனா என் கையால தானே செய்யறேன். அரியிறது நானு, வெங்காயம் அரிஞ்சது நானு, தக்காளி அரிஞ்சது நானு, ஆனா கிண்டுறது நான் தானே. எப்பயுமே நான் தாங்க எல்லாம் அரிஞ்சு கொடுப்பேன். இவங்க சமையல் பண்ணிட்டு நான் தான் சமையல் பண்ணேன். தீய போகுது. இல்ல 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 இல்ல. நம்ம பேச்சுலயும் கவனமா இருக்கணும், வெங்காயத்திலயும் கவனம் இருக்கணும். ஒரு வாசனை வரல. சேதான் வரும். அப்படிங்களா? ஒரு மசாலா போட போட ஆமா, எல்லாருக்கும் சமைச்சு போடுவாங்க. அவங்களே செஞ்சு அவங்க மட்டும் அவங்கவுங்க சாப்பிட்டுக்க தெரியலங்க. ஒருத்தவங்க சமைப்பாங்க, எல்லாம் கும்பல உட்காந்து சாப்பிடுறது. மிளகா வெடிச்சிடும், பாத்துக்கோ. ஐயோ, நான் வேற உள்ள மூஞ்ச காட்டின்னு இருக்கிறேன் க்ளோஸ் அப்ல. கிண்டது பார்த்தா இன்னைக்கு ஃபுல் ஆயிடும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடு. இருக்கிறது எல்லாம் போட்டுடு. இவ்வளவுமா? காலி போடணும். இரு புதினா போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் தான் வருது. ஆமா, தக்காளி போடு. நைஸா சைலண்டா உட்காந்துட்டு அப்படியே என் கையில கொடுத்துட்டு இதுல நான் பண்றேன்னு. சரி கொடுங்க, நானே பண்றேன். கலரு இப்ப பாருங்க. ஒரு பிடி இல்ல தீஞ்சிடும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணு. ஸ்லோ பண்ணிக்கவா? நிறுத்திட்டா பாரு. இல்ல இல்ல, இது ஒரு கஷ்டமா இருக்குங்க இந்த ஸ்டவ். அவ்வளவு பேருக்கு ஸ்டவ்ல பண்ணணும்னா கஷ்டமா இருக்கும் தான் இந்த ஒத்தடுப்பு ஸ்டவ்ல பண்றோம். இதுல என்னடனா
உக்காந்தும் பண்ண முடியல, நின்னுட்டும் பண்ண முடியல. அதனால ஒரு சின்ன சேர் போட்டு பண்ணலான்னு பண்ணா அது எரியுதா எரியலையானே தெரிய மாட்டேங்குது. ஆமாடி, இதுக்கே கை வலிக்குதுங்க. எப்படிதான் இந்த ஹோட்டல்ல எல்லாம் செய்யறாங்களோ, கை வலிக்குது. எப்படி ஊத்துது பாருங்களா. நம்ம ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிட்டு வரோம், பாவம் இல்ல. ஆனா அவங்க எல்லாம் செய்யறது கஷ்டம். கலருக்கு நல்லா இருக்கும். போதுங்களா? இது காஷ்மீரி மிளகாத்தூள், கலருக்கு அவசரமா. அந்த அளவுக்கு காரம் இருக்காது, அதனால 1/2 ஸ்பூன். அடுத்தது இது போடு, ஒரு 3 ஸ்பூன் போடு. 3 ஸ்பூனா? இது எங்க வீட்லயே அரைக்கிற மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். 1 2 ஓகேங்களா? அப்படியே எடுத்த கோபுரமா எடுக்கல, போதுமா? இதுக்கு ஆல்ரெடி மட்டன் வந்து ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சிருக்கிறோம். அது இப்ப போட்டுக்க போறோம். எனக்கு மட்டனே பிடிக்காதுங்க. இந்த 2வது பையன் பிறந்தான் பாத்தீங்களா, அப்பல இருந்து ஸ்ட்ரென்த் தோசனம். சிம்ல இருக்குங்களா? ஸ்ட்ரென்த் இருக்காது, மட்டன் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா சாப்பிட்டு இப்ப மட்டன் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருங்க போடுறேன். இவ்வளவு போடு, கையில கொடுக்க கூடாது. அப்ப கீழே வைங்க. அப்ப நான் இது வச்சுட்டு இது குக் வித் கோமாளில சொன்னாங்களே கையில கொடுக்கூடாதுன்ற மாதிரி கையில கொடுக்கூடாதுன்றீங்க. உப்பை கையில கொடுக்கூடாதான். அப்ப கடைக்காரங்க யாரும் கையில கொடுக்காதீங்க. இவ்வளவு போதுங்களா? ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஏதாவது வேக வச்சது, வேணா பார்த்துட்டு போட்டுக்கலாம்னு கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்பதாங்க லைட்டா வாசனை வருது. சொல்ல மறந்துட்டேன். அப்ப அதுல இருந்து மட்டன் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா வெளியில சாப்பிட்டா நல்லா இருக்க மாட்டேதுங்க. வீட்டுல செஞ்சாங்கன்னா ஓகே, சாப்பிட்ற ஏதோ 1 பீஸ் 2 பீஸ்ன்ட்டு. வெளியில ஒரே ஒரு முறை சாப்பிட்டேன், எனக்கு என்னவோ அந்த ஸ்மெல்லே பிடிக்கல, அதனால விட்டுட்டேன். இது போடு ஃபர்ஸ்ட். மட்டன் வேக வச்சு தண்ணி தான் ஃபர்ஸ்ட். இந்த கிளாஸ்ல வந்து நாங்க 6 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். இதே கிளாஸ்ல வந்து 9 கிளாஸ் தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க. இது மட்டன் வேக வச்ச தண்ணி, அது எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது 1. இதுல ஒரு மட்டன் துண்டு வேற இருக்கு. 1.25. இரு அது போடல. அது எடு, குக்கர் கொடு. குக்கர்ல இருக்கிறது அப்படியே எடுத்து அலசிட்டு ஊத்து. கிளாஸ் கணக்குல ஊத்து. 1 ஊத்தி இருக்கே, இப்போ 1 ஊத்தி இருக்கேன். வீடியோ இதுல சீக்கிரமா ஊத்து. 2 9 போதுங்களா? இது என்ன ரைஸ்? ஜீரக சம்பா. ஜீரக சம்பா. அது ஃப்ளேம் வச்சிரு. ஃப்ளேம் வச்சிரு. 1க்கு எத்தனை கிளாஸ் தண்ணி ஊத்தணும்? 1.5 உள்ள 1.25 அவங்க அரிசிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. இல்லை ஒரு அரிசி பழைய அரிசின்னா 2 கிளாஸ் ஊற்றுவாங்க. கொஞ்சம் ஃப்ளேம் வை. போதுங்களா? இப்ப தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுத்துப்போம். ஆமாங்க. நான் தான் போய் உப்பு எடுத்துட்டு வந்தேன், தண்ணி அளந்து ஊத்துனேன், அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வச்சுது, அது எடுத்து ஊத்துந்து நானு. சரி, நானும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சேன். நெக்ஸ்ட் டைம் யார் ஹெல்ப் இல்லாம நானே மட்டன் பிரியாணி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது எப்படி நாங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா? இல்ல நெக்ஸ்ட் டைம் வரும்போது செஞ்சிடறேன். இன்னும் 1 வருஷம் கழிச்சு. அப்போ 1 வருஷம் கழிச்சு தான் வருவேன்றீங்க நீங்களே? ஆமா, என் பையன் 11th 12th அவன் படிப்பு பார்க்கணும்ல. இங்க வந்து நாங்க போறோம். வாங்க, அங்க நான் தானே செய்வேன். இல்ல, நான் செஞ்சு எல்லாருக்கும் போடுறேன் கண்டிப்பா. பிரியாணி, மட்டன் பிரியாணி என் கையாலே வெங்காயம் தக்காளி மட்டன் கழுவி எல்லாம் பண்ணி சூப்பரா பண்றேன், டேஸ்டா. ஐயோ, அப்புறம் எல்லாரும் வந்தா நான் தான் ஐயோ மட்டன் பிரியாணியா பிரவீனா, மட்டன் பிரியாணியா பிரவீனா அப்படின்னு சொல்ற அளவுக்கு காட்டல. என் பேரு பிரவீனா இல்ல, மட்டன் பிரியாணி பிரவீனான்னு பேர் வச்சிடலாமா? தண்ணி கொதிக்கிற சவுண்ட் கேக்குறதுண்ணே. கொதிச்சு போடுவா. சீக்கிரமா போடு.
அது கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல இல்ல அதுல தண்ணி இருக்கும், அது எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்புறம் உனக்கு மட்டன் பிரியாணிக்கு பதில் மட்டன் முட்டை தான் கிடைக்கும். களி களி. இந்த கர்நாடகாவில் கல்யாணம் பண்ணின்னு வந்தாலும் வந்தேன், என் தமிழ் லாங்குவேஜ் தெலுங்கு கன்னடா தமிழ் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எது என்ன அப்படியெல்லாம் இல்ல. பேசுறது. இப்ப நாங்க எல்லாம் அதெல்லாம் கத்துக்கிறதுனாலதான் இப்ப எல்லா இடத்துலயும் போனாலும் எல்லாமே தெரியும். இல்ல இல்ல இன்னும் நான் வந்து ஃப்ளூயண்டா கத்துக்கல. அதனால என்னால வந்து இந்த தண்ணியில எப்படி எண்ணெய் கலந்தா பிரிக்க முடியாது, அந்த மாதிரி இப்ப இருக்கிறேன் நானு. அப்புறம் பிரிச்சு எடுத்துறேன். தண்ணில எண்ணெய் கலந்தா பிரிச்சு எடுக்கலாம். எப்படி இருக்கலாம்? தண்ணில பால் ஓ கலந்தா தண்ணியில சாரி தண்ணியில பால் கறந்தா எப்படி பிரிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது இப்ப என் நிலைமை. எந்த லாங்குவேஜ்ல பேசுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னப்பா எடுத்து வச்சுட்டு வந்துருவா. அந்த தண்ணி பிடிச்சிடணும் அப்படியே. ஏன் தம் வைக்க. தம் அடிப்பீங்களா? தம் வைக்க மாமா. தம் வைக்கவா? நான் கூட எங்க தம் அடிக்கிறாங்களோன்னு நினைச்சிட்டேன். சீடி இல்லாம லெமன் போடு. இதுல பாதி லெமனா போங்களா? பிலி ஃபில்லா இருக்குது. நீங்க தான் பாதினீங்களா, இதுல பாதி என்ன? அதுல பாதி இல்ல, லெமன் பாதி. அதுக்கு இருக்கத்த புளியணும். சரி போதும் போதும், கஷ்பாயிடும். ஓகே சீட்ஸ் எல்லாம் போடுங்க. இருங்க, இதுல பாருங்க இவ்வளவு எத்தனை சொட்டு வருதுன்ட்டு. கிளறணும். நீ மாட்டு பேசணும், ஏன்னா அங்க பிரியாணி போயிடும். எங்க போவோம்? ஊருக்கு போவோங்களா? நம்மள ஒரு குக்காவே மாத்த விட மாட்டேங்கிறாங்க. நான் வேற அங்க தம்போட குக்கர்ல தண்ணியை திறந்து விட்டு வந்துக்கிறேங்க. சிம்ல வை. இதுதாங்க இந்த பக்கமா அந்த பக்கமா தெரிய மாட்டேங்குது. நல்ல சிம்ல வை. ஓகேங்களா? நல்ல சிம்மா. சிம்ல கூட நல்ல சிம் கெட்ட சிம் இருக்கா? போதுங்களா? இன்னும் கொஞ்சம் வை. கொஞ்சம் வைக்கணுமா? இப்பதான் வச்சா அதுக்குள்ளே மறந்துட்டேன். லைட்டா. இல்ல ஸ்ட்ராங்கா வேணாலும் தரேன். போதுங்களா? இது இல்ல போய் குக்கர் எடுத்து செய்யற வேலை ஒண்ணும் செய்யறது இல்ல. வச்சிடவா? இது மூடணும். எதை மூடணும்? இதுயா? குக்கர் மூடு. வச்சு அத குக்கரை மூடு. நார்மலா மூடு. இது 15 மினிட்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான். தம் 3:10க்கு ஆஃப் பண்ணிடணும். சொல்லு. இது 15 நிமிஷம் இருக்கணுமா? கரெக்டா இப்ப 2:55 இருக்கு. 3:15க்குலாம் ஆஃப் பண்ணிடணும். சாரி 3:10க்கு ஆஃப் பண்ணிடணும். தண்ணி எடு குடிக்க. குடிக்க தண்ணியா? இதெல்லாம் சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டாங்க. எடுத்து போய் வச்சிரு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அது ரெடி ஆனதும் திரும்ப வந்து பார்க்கலாம். கரெக்டா 3:10 ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன பண்ணணும் இப்ப? கிளறணும். நான் கிளறினா கண்டிப்பா பிரியாணியா கிடைக்காது, களியா தான் கிடைக்கும். நீங்களே கிளறி புடிச்சுக்கிறேன். சாமி ஆஃப் பண்ணிடுவா? ஆஃப்ல இல்லையா? நான் அது மாதிரி ஒரு மாதிரி கிளறி பார்க்கறேன். இப்படி எடுத்து இப்படி 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 இப்படி. பிரியாணி செம்மையா இருக்குது. நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்றேன். பாய். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கலாம். மறக்காம எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.